டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 போட்டித் தேர்வர்களுக்கு ரெதினியா பப்ளிகேஷன் பாரதிதாசன் டிஎன்பிஎஸ்சி இன்ஸ்டியூட்டு நம்ம கொஷின் பேங்க்லேருந்து ஜிஎஸ்லேருந்து இன்றைக்கி கொஷின்ஸ் பார்க்கலாம். நியூ அப்டேட்டட் சிலபஸில் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் ஜிஎஸ்சில் வந்து மேக்ஸிமம் அவ்வளோவா எந்த மாற்றமும் இல்லை. பாலிட்டிலேருந்து மறுபடியும் ஒரு சில கொஷின்ஸு. கொஷின் 190 கீழ்காணும் எந்த வழக்கின் தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் முகவுரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக கருத வேண்டும் என தீர்ப்பளித்ததுன்னா ஆப்ஷன் சி. கேசவானந்த பாரதி வழக்கு 1973. பெருவாரி வழக்கில் 1960 முகவுரை இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய எஸ்ஆர் பொம்மை வழக்கு வந்து 1994. அதுலேயும் முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை 1985. பிஎம்ஆர்ஒய் என்பது பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கர் யோஜனா. ரோஜ்கர்னா வேலைவாய்ப்பு. கீழ்கண்ட எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மீதான நாடாளுமன்றத்தின் சட்டத்திருத்த அதிகாரத்தை வரையறுத்ததுன்னா ஆப்ஷன் சி. கேசவானந்த பாரதி வழக்கு. கொஸ்டின் நம்பர் 194 பிறழ்ச்சி வேலையின்மை ஒரு நாடு